ஹாய் கைஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சர்வ்லெட் ஏபியோட ஏபி ப்ரொவைட் பண்ணுற வேற ஒரு கிளாஸ் HTTP சர்வ்லெட் கிளாஸ்னு ஒரு கிளாஸை பார்க்க போகிறோம். இந்த HTTP சர்வ்லெட் கிளாஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இது டேரெக்டாக இது வந்து ஒன்லி சப்போர்ட் என்ன HTTP ரெக்வஸ்ட் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். ஓகேவா, வேறு எந்த ஒரு ப்ரோட்டோக்காலும் இது சப்போர்ட் பண்ணாது. ஓகே, ஹேண்டில் பண்ணாதுன்னு சொல்லுவாங்க. சரி, ஓகேவா. இது என்ன மேட்ருனா, இந்த HTTP சர்வ்லெட் வந்து இப்போ ஒரு HTTP சர்வ்லெட் கிளாஸை நம்ம க்ரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து நம்ம வந்து கண்டிப்பாக சர்வ்லெட் கிளாஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கணும். ஓகேவா, இந்த சர்வ்லெட் கிளாஸ் வந்து நம்மளுக்கு நம்ம ஆல்ரெடி பழைய வீடியோவில் என்ன பார்த்துருப்போம். இந்த ஜென்ரிக் சர்வ்லெட் கிளாஸ் வந்து நம்மளுக்கு தேவையான சர்வ்லெட் கான்ஃபிகு, அப்புறம் சீரியலைசபிள், இந்த இன்டர்ஃபேஸ்லாம் நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணது நம்ம பார்த்துருந்தோம். ஓகேவா, நம்ம வந்து இப்போ ஜென்ரிக் சர்வ்லெட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு தேவையான இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாமே, அந்த 3 இன்டர்ஃபேஸ்க்கான இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாமே இந்த ஜென்ரிக் சர்வ்லெட் நம்மளுக்கு கொடுத்துரும். ஸோ ஓகேவா, அதனால் நம்ம வந்து இதை கண்டிப்பாக நம்ம ஜென்ரிக் சர்வ்லெட்டை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கணும். ஓகேவா, இது என்ன பண்ணுதுன்னா சீரியலைசபிள் இன்டர்ஃபேஸ்க்கான இம்ப்ளிமெண்டேஷன் இது கொடுத்துருது. ஓகேவா, அதாவது சர்வ்லெட் கிளாஸ் நம்ம இந்த ஜென்ரிக் சர்வ்லெட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணோம். அண்டு சீரியலைசபிளும் நம்ம இன்டர்ஃபேஸ்க்கான இதுவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கணும். ஓகேவா, இந்த HTTP சர்வ்லெட் கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஓகேவா, இது வந்து இந்த HTTP சர்வ்லெட் கிளாஸ் வந்து HTTP ஸ்பெசிஃபிக் மெத்தட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுது. ஓகேவா, இதுதான் இன்டர்னல் நடக்கும். நம்ம வந்து சர்வ்லெட் கிளாஸை சர்வ்லெட் இன்டர்ஃபேஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்கான அந்த சர்வீஸ் மெத்தடுக்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறோன்னா, இதுதான் இன்டர்னலாக இந்த ப்ராசஸ், இந்த மெத்தடுக்குள்ளே தான் அது எல்லாமே போய்ட்டு இந்த மெத்தடில் தான் எல்லா விஷயமும் பண்ணிவிட்டு நம்மளுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து அனுப்பிவிடும். ஓகேவா, அந்த மெத்தட்ஸ் எல்லாமே இது டேரெக்டாக ப்ரொவைட் பண்ணுது. இந்த HTTP சர்வ்லெட் கிளாஸ் வந்து டேரெக்டாக நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஓகேவா, இந்த HTTP சர்வ்லெட் கிளாஸில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதை பற்றி இப்போ பார்க்கலாம். சர்வீஸ் மெத்தட், இது வந்து பப்ளிக் சர்வீஸ் மெத்தட். இந்த பப்ளிக் சர்வீஸ் மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, வரக்கூடிய ரெக்வஸ்ட்டை என்ன பண்ணுதுன்னா, வரக்கூடிய ரெக்வஸ்ட் வந்து ப்ரொடெக்டட் சர்வீஸ் மெத்தடுக்கு அனுப்பி விடுது. அதான் இதோட ஒரு ஒர்க்கு. அதாவது எதுக்குன்னா, இப்போ வந்து இந்த HTTP சர்வ்லெட் கிளாஸ் வந்து ஒன்லி HTTP ரெக்வஸ்ட்டை மட்டும் தான் எடுத்துக்கும். ஸோ நம்ம வந்து அதை வந்து HTTPக்கு கன்வெர்ட் பண்ணோம். ஸோ அது என்ன பண்ணுது, பப்ளிக் சர்வீஸ் மெத்தட் வந்து வரக்கூடிய ரெக்வஸ்ட்டை எடுத்துக்கிட்டு அந்த ரெக்வஸ்ட்டை வந்து ப்ரொடெக்டட் சர்வீஸ் மெத்தடுக்கு அனுப்பிச்சி விடுது. எதுக்குன்னா, இந்த ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து HTTP டைப்பாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ப்ரொடெக்டட் சர்வீஸ் மெத்தடுக்கு அனுப்பிச்சி விடுது. அப்புறம் இந்த ப்ரொடெக்டட் சர்வீஸ் மெத்தட் வந்து அந்த பப்ளிக் சர்வீஸ் மெத்தட்லேருந்து வர ரெக்வஸ்ட்டும் ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட்டும் நம்ம வாங்கிட்டு அது வந்து என்ன பண்ணுதுன்னா டூ மெத்தடுக்கு அனுப்பிச்சி விடுது. அதாவது டூ மெத்தட்னா டூ கெட்டோ, இல்லை வரக்கூடிய மெத்தட் வந்து கெட் மெத்தடோ, இல்லை போஸ்ட் மெத்தடோ, இல்லை எனி அதர் டைப் ஆஃப் மெத்தடோ இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி எந்த இப்போ கெட் மெத்தட்னா கெட்டோட மெத்தடுனா டூ கெட் மெத்தட். ஸோ அதுக்கு அனுப்பிச்சி விடும். அதான் இதோட அந்த ப்ரொடெக்ட் சர்வீஸ் மெத்தடோட ஒர்க்கு. ஓகேவா, அடுத்து கெட் மெத்தடு. ஓகேவா, இந்த மாதிரி நிறைய மெத்தட் இருக்குது. டூ கெட்டு, டூ போஸ்ட்டு, டூ ஹெட்டு, டூ ஆப்ஷனு, டூ புட்டு, டூ ட்ரேஸு, டூ டெலீட்டு, அதுக்கப்புறம் வந்து கெட் லாஸ்ட் மாடிஃபை. இது எல்லாமே இந்த ப்ரொடெக்ட் சர்வீஸ் மெத்தடுக்குள்ளே இருக்கும். ஓகேவா, இந்த ப்ரொடெக்ட் சர்வீஸ் மெத்தட் வந்து கொடுக்கும். ப்ரொடெக்ட் சர்வீஸ் மெத்தட் வந்து எந்த டைப் ஆஃப் ரெக்வஸ்ட்டோ இன்கமிங் ரெக்வஸ்ட்டை பேஸ் பண்ணி, இப்போ கெட்னா கெட்டு, போஸ்ட்னா போஸ்ட்டு, இல்லை ஹெட்னா ஹெட்டு, ஆப்ஷனு, புட்டுனா புட்டு, அந்த மாதிரி எந்த டைப் ஆஃப் ரெக்வஸ்ட்டோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த மெத்தடுக்கு அனுப்பிச்சி விடும். அதான் இந்த ப்ரொடெக்ட் சர்வீஸ் மெத்தடோட ஒர்க்கு. இந்த டூ கெட்டு, டூ போஸ்ட்டு, டூ ஹெட்டு, டூ ஆப்ஷனு, டூ புட்டு, டூ ட்ரேஸு, இது எல்லாமே வெப் கண்டெய்னர் மூலிமா இன்வோக் பண்ணப்படுது. ஓகேவா, இப்போ இந்த டூ போஸ்ட் மெத்தட் வந்து வரக்கூடிய ரெக்வஸ்ட் வந்து ஹேண்டில் பண்ணும். அந்த போஸ்ட் ரெக்வஸ்ட் ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த டூ போஸ்ட் மெத்தட் ஒர்க் ஆகுது. டூ கெட் மெத்தட் வந்து வரக்கூடிய கெட் ரெக்வஸ்ட் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒர்க் ஆகுது. அப்புறமே டூ ஹெட் மெத்தட் வந்து வரக்கூடிய ஹெட் ரெக்வஸ்ட் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அடுத்து வந்து டூ ஆப்ஷன். இந்த டூ ஆப்ஷன் வந்து வரக்கூடிய ஆப்ஷன் ரெக்வஸ்ட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அப்புறமேட்டு டூ போஸ்ட்டு. இந்த டூ போஸ்ட் மெத்தட் வந்து வரக்கூடிய புட் ரெக்வஸ்ட்டை டூ புட் ரெக்வஸ்ட் வந்து வரக்கூடிய புட் ரெக்வஸ்ட் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. டூ ட்ரேஸ். இந்த டூ ட்ரேஸ்ன்ற மெத்தட் வந்து வரக்கூடிய ட்ரேஸ் ரெக்வஸ்ட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. டெலிட் மெத்தட். இந்த டெலிட் மெத்தட் வந்து வரக்கூடிய டெலிட் ரெக்வஸ்ட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. கெட் லாஸ்ட் மாடிஃபைடு. அதாவது ஒரு கெட் லாஸ்ட் மாடிஃபைடுனா வரக்கூடிய ரெக்வஸ்ட்டை எடுத்து அது என்ன பண்ணுது, வரக்கூடிய ரெக்வஸ்ட் மெத்தடை எடுத்து அதில் வந்து லாஸ்ட் மாடிஃபைடு, அதாவது மிட் நைட் ஜான் 1லேருந்து கால்குலேட் பண்ணுற மாதிரி, ஜான் 1 ஜிஎபிலிட்டி அந்த
அந்த கேலண்டரில் கால்குலேட் ஆகிற மாதிரி இது என்ன பண்ணுது, லாஸ்ட் மாடிஃபைடு வந்து செக் பண்ணுது. இப்போ லாஸ்ட் மாடிஃபைடோ செக் பண்ணிவிட்டு அந்த செக் பண்ண இதை லாங்காக கன்வெர்ட் பண்ணிவிட்டு டைப்காஸ்ட் பண்ணிட்டு அந்த லாங் ரிசல்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணுது. அதாவது கெட்டு லாஸ்ட் மாடிஃபைடோட ஒர்க்கு. அதாவது வரக்கூடிய ரெக்வஸ்ட்டை எடுத்து அதுக்கான லாஸ்ட் மாடிஃபைட் டேட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்த்து அதை ரிட்டர்ன் பண்ணுறது தான் இந்த கெட்டு லாஸ்ட் மாடிஃபைடோட மெத்தடோட ஒர்க்கு. ஓகேவா? ஓகே, இதில் வந்து என்னென்ன பார்த்துருக்கணும், HTTP சர்வ்லெட் கிளாஸ்லாம் என்ன, அது எதுக்கு யூஸ் ஆகுது, அப்புறமேட்டு அதுக்கான மெத்தட்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். ஓகேவா? அடுத்த வீடியோவில் நம்ம இதுக்கான எக்ஸாம்பிள்ஸை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா?